ஹாய், இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கொரியன் மூவியோட தாங்க வந்திருக்கேன். 2019 வந்து ட்ரெயின் டு பூசான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை இயக்குனர் அவர்களோட அடுத்த படைப்பு தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் வந்து ரெவலேஷன்ஸ். ஒரு கொரியா படம் அப்படின்னாவே வந்து சைக்கோவுக்கு பஞ்சம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சைக்கோ தான். ஒரு சைக்கோ, பட் ஆனால் கில்லர் கிடையாது. இவன் வந்து ஒரு ரேபிஸ்ட். இந்த சைக்கோ ரேபிஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளை, அதாவது பெண் குழந்தைகளை வந்து கடத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல வந்து வச்சு ஒரு 5-6 நாள் வச்சிருந்து ரேப் பண்றான். அதுக்கப்புறம் அவங்கள விட்டுடுறான். இந்த மாதிரி 2 பேரை வந்து இது மாதிரி ரேப் பண்ணியிருக்கான். அதனால வந்து அவன் போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிடுறான். பட் அவனுக்கு வந்து தண்டனைகள் வந்து ஒரு குறுகிய காலம் மட்டும் தான் கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவன் வந்து ஒரு மனநோயாளி. அவன் வந்து சின்ன வயசுல வந்து நிறைய சைல்டு அபியூஸை வந்து அவன் சந்திச்சிருக்கான், யூஸ் பண்ணாங்க அவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோ தத்துவ அவர் வந்து அவனுக்காக வாதாடி அவனோட தண்டனை காலத்தை வந்து குறைச்சி அவன் வந்து ரிலீஸ் ஆகி வெளில வர்றான். பட் ஆனால் வந்து அவன் உடம்புல வந்து ஒரு சிப் பொருத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, அவன் எங்க போனாலும் அவன் தெரியிற மாதிரி ஒரு இதை வந்து பொருத்தி வச்சிருக்காங்க அவனோட காலில். அவன் ரிலீஸ் ஆகி வெளில வந்துடுறான். வெளியில வந்து மறுபடியும் ஒரு பொண்ணை வந்து கடத்திக்கிட்டு போயிடுறான், ஸ்கூல் பொண்ணை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன். இது ஒன்லைனா? பட் ஆனா வந்து டைரக்ட் இந்த ஒன்லைனுக்கு கதை எழுதாம வேற ஒரு கதையை எடுத்து இந்த ஒன்லைனை வந்து அப்படி மேல லேயர் மாதிரி வச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ங்க இந்த படத்துக்கு. அதுதான் இந்த படத்தை வந்து ஒரு ஹைப்ல கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படின்னே சொல்லலாம். இப்ப நான் அந்த படத்தோட கதையை வந்து சொல்றேன். இந்த ஒன்லைனை சும்மா ஒரு மேல வந்து ஒரு லேயரா தான் பயன்படுத்தியிருப்பாரு. திரைக்கதை மட்டும்தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லா ஹோல்டு பண்ணிக்கிட்டே போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு பாஸ்டர். அவர் வந்து ஒரு சர்ச்சில், சும்மா ஒரு சிம்பிளான சின்ன சர்ச்சில் வந்து அவர் பாஸ்டரா இருக்காரு. அவர் வந்து மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னா ஓடி ஓடி போய் செய்யக்கூடியவர். ஒரு சின்ன எறும்பு, சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட தீங்கு நினைக்க எல்லாமே வந்து அந்த கடவுளோட அருளால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை வந்து 100க்கு 200% இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர். அந்த சர்ச்சு வந்து ஒரு பிரைவேட்டுக்கு சொந்தமான ஒரு சர்ச்சு. அவங்க வந்து இது மாதிரி கொரியால நிறைய சர்ச்சுகளை வந்து கட்டி அங்க வந்து நிறைய பாதிரியார்களை அங்க வந்து வச்சு அந்த கடவுள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சர்ச்சு. அவருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, கார் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மனைவி, ஒரு குழந்தை இருக்கு. ஒரு நல்ல லைஃபை வந்து அவர் வாழ்ந்து ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பெண். அவ வந்து ஒரு மலையில அப்படியே நனைஞ்சு தொப்பையா நனைஞ்சு அப்படி பயத்தோட வந்துகிட்டு இருக்க மாதிரி சீன் வந்து ஆரம்பிக்குது. பின்னாடி வந்து ஒருத்தன் அந்த பெண்ணை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். யாரையுமே இல்லை அந்த இடத்துல. வந்து சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தூரமா யாருமே கிடையாது. அவங்கள யாருமே பார்க்கறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அவனுக்கு பின்னாடி அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி இன்னொரு பெண் வந்து வந்துகிட்டே இருக்கா. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீனே வந்து இதுதான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே பயந்துலேயே போயிட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்குள்ள ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துடுறா. அங்க வந்து ஜபம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவனும் அந்த சர்ச்சுக்குள்ளேயே போய் உட்காந்துடுறான். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த பெண் வந்து ஒரு சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு இடத்துல நின்றுடுறான். இந்த சமயத்துல அந்த ஜப கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து அங்க இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், அவன் இங்கதான் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அவனும் மறுபடியும் அவளை ஃபாலோ பண்றதுக்காக திரும்புறான். அந்த நேரத்துல வந்து நம்ம பாஸ்டர் இருக்காருல்ல, அவர் தான் அந்த சர்ச்சோட பாஸ்டர். அந்த சர்ச்சுக்கு தான் அவங்க 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. இந்த சமயத்துல அவர் வந்து அவனை கூப்பிட்டு, என்ன புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அவர் இந்த ஏரியாவில தான் இருக்கேன், இப்பதான் புதுசா வந்திருக்கேன் இந்த சர்ச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லி அவனை அழைச்சிட்டு போய் பேசி, ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுங்க, இங்க வந்து நீங்க உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளை வந்து இங்க ஜபம் கூட்டம் நடக்கும், இங்க வந்து சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ்டர் வந்து சொல்றாரு. பட் ஆனா வந்து அவன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு. என் பேரு கோன்யாங்கரே. அவர் வந்து இல்லை, நான் ஃபார்ம் மட்டுமாவது ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க, நீங்க உங்க நேரம் இருக்கிறப்ப மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு, அந்த போட்டோ வந்து அதை நான் ஒட்டுறதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போட்டோ. அந்த சமயத்துல வந்து அந்த பாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 4-5 மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் எடுத்துட்டு வெளில பார்த்துட்டு, ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்ட் வெளில போறாரு. அந்த மெசேஜை பார்த்தா அவனோட மனைவி வந்து வேற ஒருத்தவங்களோட தொடர்புல இருக்கிற மாதிரி 4-5 போட்டோ வந்து வருது. ஒரு ஃபோன் கால் வருது, இது மாதிரி உங்க மனைவி வந்து ஒருத்தரோட தொடர்புல தான் இருக்காங்க, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் காலில் வந்து சொல்லப்படுது.
இந்த ஃபோன் கால் வந்தோடனே அவருக்கு வந்து பாஸ்டருக்கு வந்து என்ன, நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சது இல்லையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம பொண்டாட்டி வந்து மாதிரி ஒரு துரோகம் பண்றாளே அப்படின்னு யோசனையிலே அவர் வருவாரு. வந்து பார்த்தா அவன் இருக்க மாட்டான். அந்த நேரத்துல அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல வந்து இன்னொரு சர்ச் வந்து கட்ட போறதாகவும், அந்த சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் யாரை வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு தகவல் வந்து கிடைக்கும். இவர் நினைச்சுக்குவாரு நம்மளதான் அவங்க வந்து நியமிக்க போறாங்க. ஏன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்லயே இவர் தான் வந்து ரொம்ப புனிதமானவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஸோ இவர் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் பார்ப்பாரு. நம்மளதான் அவங்க கூப்பிடுவாங்க, நம்மளதான் அங்க வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல வந்து அந்த அந்த ஆர்கனைசேஷனோட ஓனர் வந்து சொல்லுவாரு, தன்னோட மகனையே வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து புதிய பாஸ்டரா வந்து நியமிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து அது இந்த மாதிரி நம்ம உயிரை கொடுத்து வேலை பார்த்தோம், ஆனா வந்து சொந்த மகனையே அவங்க போடுறதா சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு மனம் நோகல் நியமிக்கலாம்னு நீ சொல்லு. அந்த சமயத்துல அந்த தன்னோட முதலாளியோட மகன் வந்து 4-5 பெண்களோட வந்து ஒரு கார்ல ஒரு பார்ட்டிக்கு போற மாதிரி அவர் பார்ப்பாரு. இவனுக்கு வந்து இந்த சர்ச்சில் போய் வேலை பார்க்கறதுக்கான இதை வந்து எப்படி இந்த கடவுள் வந்து அனுமதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு போய் கடவுள்கிட்ட கேட்பாரு. ஏன் எனக்கு வந்து தகுதி இல்லையா, ஏன் நான் 2 சர்ச்சை வந்து நான் பார்த்துக்க மாட்டேனா, ஏன் இந்த மாதிரி ஒரு இதை வந்து எனக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்குவார். அந்த நேரத்துலையும் இந்த நேரத்துல வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். இது மாதிரி மணி ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல, நீங்க போய் பொண்ணு அழைச்சிட்டு வரலையா, மணி ஆயிடுச்சு, நான் ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கு கேட்டா எவனோ ஒருத்தன் வந்து அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்க மனைவி வந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, இன்னைக்கு காலையில இருந்து எதுவுமே சரியாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு திங்கிங் ஓடுது. அந்த சமயத்துல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கையில அவரோட மேஜையில வந்து அவரோட ஃபேமிலி போட்டோ இருக்கும். அந்த போட்டோல வந்து அவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட மூஞ்ச மட்டும் ரவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணியிருக்கும். என்ன அப்படின்னு யோசிப்பாரு. அப்பதான் வந்து இவருக்கு சில ஞாபகங்கள் வரும். அந்த ஒருத்தன் அழைச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாருல்ல, அவன் வந்து அவனோட காலை வந்து பார்க்கும்போது அதுல வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி வச்சு ஒரு லாக் வந்து அதை வந்து அவர் இப்போ நோட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இவருக்கு அப்பதான் ஒரு யோசனையே வரும். ஆகா, இவன் வந்து ஏதோ ஒரு கிரிமினல் போல இருக்கு, இவன் தான் இதை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் போல, நம்ம அவனை தானே இங்க அழைச்சு அந்த உட்கார வச்சுட்டு போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. உடனே வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணுவாரு. இது மாதிரி அவனோட பேரை சொல்லி, இவன் வந்து என்னோட சர்ச்சுக்கு வந்தான், இவன் வந்து என்னோட பொண்ணை வந்து கடத்திட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார். எங்க நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. எனக்கு புரியல அப்படின்னா, நான் அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் வீட்டை தேடி போவாரு. அதே வீதியில தான் அவன் வீடு. போனோன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு மம்பட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கார்ல வந்து எதையோ தூக்கி போட்டு போற மாதிரி அவர் வந்து அதை பார்ப்பாரு. பார்த்துட்டு அதை அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த கார் வந்து முன்னாடி போய் ஒரு மலைப்பாதை மாதிரி ஒரு ரோடு இருக்கும், அதுக்கு மேல எதுவுமே இருக்காது, காடு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோட்டுக்குள்ள வந்து அந்த கார் போகும். இவரும் அதை ஃபாலோ பண்ணியே போயிடுவாரு. அவன் டக்குன்னு நிப்பாட்டி யாரு வர்றது என்ன அப்படிங்கிறத வந்து அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிப்பாட்டிடுவான். இவரை வந்து பார்த்துருவான். பாஸ்டர், நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். இவர் உடனே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுவாரு. போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். சார்ஜை போட்டு விட்டு வேகமா ஓடி போய் அங்க அவரோட பொண்ணு வந்து அவனோட கார்ல இருக்காரா அப்படிங்கிற போய் செக் பண்ணுவாரு. இல்ல, செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல, அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கார்ல இருக்க மாட்டான். டக்குன்னு என்ன பண்ணுவாரு, வேகமா ஓடி வந்து போலீஸ்க்கு வந்து போன் அடிக்கிறதுக்காக போன் எடுப்பாரு. அங்க 2 பேருக்கு இடையில சண்டையில சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவனாவே தான் விழுகுவான். அவனே அந்த மலையில இருந்து பிறண்டு கீழே விழுந்து அடிபட்டு மண்டையில அடிபட்டு கண்ணுல இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவனுக்கு இவர் உடனே பயந்துவாரு, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து யூகிச்சிருவாரு. ஐயோ, என்ன இப்படி பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர் பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. என்ன, நம்ம வந்து கடவுள் மேல இவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம், காலையில இருந்து நமக்கு ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குதே. காலையில வந்து தன்னோட மனைவி வந்து கள்ள தொடர்புல இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பதவி வந்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு கொலைகாரனாகவும் ஆயிட்டமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆவாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கையில திடீர்னு அந்த இடத்துல மழை பெஞ்சு மின்னல்லாம் மின்னும். அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த கர்த்தரோட முகம் வந்து அந்த ஒரு மலையில அந்த மின்றப்போ வந்து கர்த்தரோட முகம் மாதிரி அந்த மலையில வந்து தெரியிற மாதிரி இவருக்கு வந்து ஒரு தோற்ற பிழை வந்து ஏற்படும்.
இவனை கொல்ல இப்ப சொன்னதும் கடவுளாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி என்ன பண்றாரு, அவனை கிட்டக்க போய் பாக்குறாரு. அவனுக்கு மூச்சு இருக்காருன்னு பாக்குறாரு. அவனுக்கு மூச்செல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யூகிச்சு அந்த மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுஸ் எல்லாம் எடுத்து தனியா ஒரு இடத்துல போட்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து கார்ல வந்து ஏறுறாரு. கார்ல ஏறணும்னா போன் வந்துருது. டக்குன்னு மனைவி வந்து போன் பண்றாங்க. அவர் தான் போன்ல சார்ஜ் போட்டிருந்தாரு இல்லையா, மனைவி போன் பண்ணி சொல்றாங்க இது மாதிரி பொண்ணு கிடைச்சிட்டா, நம்ம ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல தான். மறுநாள் காலையில போலீஸ்ல வந்து ஒரு கூட்டம் கூடுறாங்க. என்ன ஏது அப்படின்னு பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு பெண் இருக்கா. யாரு அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் சீன்ல வந்து அந்த ரேபிஸ்ட் ஒருத்தன் துரத்திட்டு வந்தானே ஒரு பொண்ணு, அவனையும் அந்த பெண்ணையும் வந்து பின்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால அவங்கதான் இந்த பெண். இவங்க யாரு அப்படின்னா ஏற்கனவே இந்த ரேபிஸ்ட் வந்து 2 பெண்களை வந்து கடத்திட்டு போய் ரேப் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னல, அவனோட அக்காக்காரி தான் இவங்க. இவங்க ஒரு போலீஸ். இவங்க தான் அந்த ரேபிஸ்ட பிடிச்சி போலீஸ்காரங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. இவங்களும் ஒரு போலீஸ் தான். இவங்க தான் பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போலீஸ் எல்லாம் வந்து அந்த சர்ச்சுக்கு போறாங்க. ஃபாதர், நேத்து நீங்க போன் பண்ணி இது மாதிரி காணோம், ஒருத்தன் வந்து கடத்திட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாதர்ட்ட வந்து கேட்பாங்க. ஆமா, அவன் வந்திருந்தான், வந்து இது மாதிரி போட்டோவில எல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டு போயிருந்தான். அவனோட காலில் வந்து ஒரு சிப் இருந்ததை பார்த்தேன். அப்பதான் நான் வந்து உணர்ந்தேன் அவன் வந்து ஒரு ரேபிஸ்ட், அவன் ஒரு கைதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்பதான் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அவன் தான் என்னோட பொண்ணை கடத்திருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீங்க அவனை பாத்தீங்களா, எங்க போனீங்க என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, அவன் வீட்டுக்கு நான் போனேன். அவன் வீட்டுக்கு போவையில ஒரு மம்பட்டியை வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டான். அப்போ வந்து என் பொண்ணு வந்து கிடைச்சிட்டா அப்படின்னு என் மனைவி ஃபோன் பண்ணோன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்கிட்ட வந்து அந்த தகவலை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவனோட கார் வந்து ஒரு மலை பிரதேசத்துல, அதாவது ஒரு மலை ரோட்ல வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அங்க போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கு. அவனோட அந்த சின்ன சின்ன சட்டைகள், இந்த கிழிஞ்சு போன சட்டை இதெல்லாம் வந்து அங்க கிடைக்கும். இதை அப்படியே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபாதரும் அங்க வந்துருவாரு. அந்த காணா போன பொண்ணோட அம்மாவும் அங்க வந்துருவாங்க. அந்த அம்மா வந்து இந்த ஃபாதர் தான் அழைச்சிட்டு வருவாரு. இது மாதிரி அழைச்சிட்டு வரையில அங்க வந்து ஃபாதர் வந்து நேரா வந்து பாடி எதுவும் கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுவாரு. இல்ல, தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. ஆனா இன்னும் உங்களுக்கு பணம் கிடைக்கலல்ல? இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து சொல்லிடுவாங்க. அந்த லேடிக்கு மட்டும், அந்த ஒரு பெண் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா அவங்களுக்கு மட்டும் ஒரு சந்தேகத்தை, என்ன இந்த சமயத்துல வந்து தன்னோட மனைவி யாரோட கள்ள காதல் வச்சிருந்தா அப்படிங்கிறது வந்து இந்த பாஸ்ட்டுக்கு வந்து தெரிய வரும். அது யாரு அப்படின்னா தன்னோட ஓனரோட பையனோடய வந்து தொடர்புல இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு வந்து தெரியும். இது மாதிரி என் பையன் வந்து நம்ம சர்ச்சில் உள்ள யாரோ ஒரு பொண்ணோடைய தொடர்புல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவனை வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து ஃபாதரா நியமிக்கிறது வந்து தப்பு. அவனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன், நீயே வந்து இந்த சர்ச்சுக்கும் ஃபாதர் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட வந்து சொல்லுவாரு. அப்போ வந்து இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு வந்து கடவுள் வந்து நிறைய கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, கடவுளாலதான் ஒவ்வொரு விஷயமும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல வந்து அந்த பாஸ்டரும் அவரோட ஒய்ஃபும் வந்து இது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம், என்னையே ஃபாதர் ஆக்கிட்டேன், அந்த சர்ச்சுக்கும் வந்து என்னையே ஃபாதர் ஆக்கிட்டாரு, உன்னோட கள்ள காதல் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லுவாரு. நான் உன்னை வந்து மன்னிச்சிடுறேன், என்னோட தப்பு தான், நான் வந்து கடவுள்ன்ட்டு நான் கடவுள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தது என்னோட தப்பு தான், நான் உன்னையும் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டர் வந்து சொல்லுவாரு. அவரும் வந்து பாவ மன்னிப்புலாம் கேட்டு ஒத்துக்குவா. சரி, 2 பேரும் சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது, அந்த சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னா அந்த சர்ச்சுக்கு வந்து கிளம்பி போவாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்து கிளம்பி போகையில அங்க போற வழியில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரிப்பேர் ஆகி நிற்கும். இவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போவாங்க. அங்க போனோன்னே அங்க நிறைய பேர் பரபரப்பா இருப்பாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா, எவனோ ஒருத்தன் வந்து நேற்று நைட்டு மலையிலேருந்து கீழே விழுந்துட்டானா, அவன் வந்து உயிருக்கு போராடுற நிலையில நம்மளோட சர்ச்சுக்கு வந்தான் தவிழ்ந்து, அவனை வந்து மாடியில தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சு போயிடும். ஆகா, இவன் தப்பிச்சு வந்துட்டான் போல, இவனை வந்து விட்டோம்னா நம்மள சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு பயம் வந்துடும். உடனே அவனை என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அடைச்சு அவனை அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சு கடத்திட்டு போய் ஒரு ஒரு யாருமே இல்லாத ஒரு தனி ஒரு இதுல வந்து வச்சிருவாரு, ஒரு ரூம்ல வந்து வச்சிருப்பாப்ல இந்த ஃபாதரு. இவன் என்ன பண்ணுவான், போட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு கயிறு மாதிரி கட்டி சுத்தி வச்சிருப்பாப்ல. கடவுள் சொன்னாரு, ஃபாதர் கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்னை கொல்றதுக்கு வர்றான், இவன் என்ன ஊர்ல உலகத்துல நான் மட்டும்தான் பைத்தியக்காரன்னு நினைச்சேன்,
என்னை விட பயங்கரமான பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சில டயலாக்லாம் அவன் வந்து பேசியிருப்பான். அதெல்லாம் வந்து நமக்கு குபீர்னு சிரிப்பை வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பெந்தகோஸ்தே நாள்ல கடவுள் ஹோலி ஸ்பிரிட்டை என்கிட்ட அனுப்பி என்னை வழிநடத்த சொல்லியிருக்காரு. நீ வந்து இப்ப என்ன கொன்னுட்ட அப்படின்னா அந்த இன்னொரு பொண்ணை நான் கடத்திட்டு போனேன், அந்த பொண்ணு வந்து உயிரோட தான் இருக்கா, அவளை வந்து நீ கண்டுபிடிக்க முடியாது, என்னை கொன்னுறாத அப்படின்னு சொல்லுவான். இல்ல நான் வந்து உன்னை கொன்றுவேன், நீ ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்பாரு. நீ போலீஸ் கால் பண்ணு, நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், உன்னுகிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வில்ல வந்து சொல்லுவான். இந்த சமயத்துல வந்து அவனை அடைச்சு கட்டி போட்டு இவர் கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கே போயிடுவானோன்னா இவ போலீஸ்காரி என்ன பண்ணுவா, இவ மேல ஒரு டவுட் இருக்கும். இந்த ஃபாதர் மேல வந்து பாடி இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோடனே இவளுக்கு வந்து இவர் மேல வந்து சந்தேகம் வந்துடும். நேரா அவரோட போய் அவங்க வீட்டுக்கு போவான். காரை வந்து செக் பண்ணி பார்ப்பான். கார்ல வந்து நிறைய சேரும் சகதியுமா இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய சுண்ணாம்பு கல் மாதிரி அந்த அவரோட டயர்ல வந்து ஒட்டி இருக்கும். அவ சர்ச் பண்ணி பார்ப்பா போன்ல, சுண்ணாம்பு கல் இருக்கிற ஏரியா எது எது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்ப்பா. அதுல நியர்பை ஏரியா எது அப்படின்னு பார்ப்பா. ஒரு 15 கிலோமீட்டர்ல ஒரு இடம் போட்டிருக்கோம். இவன் நேரா காரை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போவா. அங்க பார்த்தா அந்த பில்டிங் இருக்கும். அந்த யாருமே இல்லாத ஒரு பில்டிங் வந்து சொன்ன இல்லையா, அந்த பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் உள்ள போனா ஃபாதர் வந்து அவனை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அவ வந்து அவ எல்லாத்தையும் கட்டையெல்லாம் பிரிச்சு விட்டு, நீ எங்க இருக்கான்னு சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்றா, நாங்க அவனை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இல்ல நீ வந்து என்னை கொன்றுவ, நான் சொன்னேன்னா என்னை கொன்றுவேன், என்ன முதல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் சொல்லுவான். அதுக்குள்ளேயும் ஃபாதர் வந்துருவாரு. ஃபாதர் வந்து அங்க 2 பேருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சண்டை நடக்கும். இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து அவன் வந்து ஒரு தள்ளு வண்டி வீல் சேர்ல வச்சுதான் அந்த கொலைகாரனை வந்து அந்த ஃபாதர் வந்து கட்டி வச்சிருப்பாரு. அவன் எதாச்சியா என்னமோ ஒண்ணு செய்ய போய் அவன் அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து அவன் செத்தே போயிடுவான். அந்த பொண்ணு எங்க இருக்கா என்னன்னு அவன் யார்ட்டையுமே சொல்லாமே செத்து போயிடுறான். கடைசியா அந்த பொண்ணை வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஃபாதருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனநோய் வந்து உருவாயிருக்குன்னு சொல்லி அவரை வந்து மன ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்திருப்பாங்க. கடைசியில அந்த பொண்ணை வந்து நம்ம போலீஸ்கார அந்த பெண் வந்து கண்டுபிடிச்சிருப்பா. இதுதான் அந்த படத்தோட மொத்த கதையே. கடவுளோட விருப்பங்களை சாதாரண மனுஷங்களான நாம புரிஞ்சுக்கவே முடியாது. பெரிய நல்லவன் அவன் வந்து கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப கடவுள் பயபக்தியோட கடவுள்னு அவன் கடவுளாலதான் எல்லாமே நடக்குது, ஒரு சின்ன அணு அளவும் கடவுளாலதான் நகருது அப்படின்னு ஒருத்தன் நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை வந்து ஒரு மனோவியாதியாளனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்களா இல்ல எப்படி அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. அதை வந்து நீங்களே உங்களோட முடிவுக்கு எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த டைரக்டர் வந்து விட்டாரு. ஒரு ஒன்லைனுக்கு கதை எழுதாம ஒரு கதைக்கு மேல ஒரு லேயரா மட்டும் ஒரு ஒன்லைனை பயன்படுத்தி வித்தியாசமான முறையில வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்குன அவருக்கு வந்து பாராட்டுகள் வந்து. கடைசியா அந்த படம் போய் முடிஞ்சது வந்து ஒரு வித்தியாசமா அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கீழே வந்து போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது, அந்த கிரிமினல் வந்து செத்து போயிடணும். நம்ம கிட்டத்தட்ட வந்து பாபநாசம் படத்துல கமல் சார் வந்து போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது, அவன் இறந்தனாவே இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரிதான் நம்ம யோசிச்சோம். பட் ஆனா இவங்க வந்து கடைசியா முடிவு வந்து வேற மாதிரி படம் இருக்கும். பிடிச்சிருச்சு அப்படின்னா தமிழ் டப்ல இருக்கு, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.